வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார், ஸ்கை ஐஏஎஸ் அகாடமியிலேருந்து. ஸோ இந்த வீடியோ எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு ஃபுல் வீடியோ போட்டிருந்தேன் ஜிகேக்கு மட்டும் எப்படி படிக்கணுன்ட்டு. ஸோ அதில் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாபிக் வைஸ் எப்படி படிக்கணுன்ட்டு தனித்தனி செப்பரேட்டாக வீடியோ பண்ணலான்ட்டு பண்ணுறேன். ஸோ அந்த ஃபுல் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, ஃபஸ்ட்டு வந்து படிக்க வேண்டியது நீங்கள் பொலிட்டிக்கல் சயின்ஸ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? ஸோ அப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸை பற்றியே ஃபஸ்ட்டு வீடியோ நான் போடுறேன். இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸில் என்னென்ன படிக்கணும், ஸோ சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்குது. ஸோ நான் சிலபஸ் வச்சு உங்கள்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். சரிங்களா? எல்லாத்தையும் நான் மெமரைஸ் பண்ணி சொல்ல விரும்பலை. ஸோ ஃபஸ்ட்டு சிலபஸ் வச்சு எந்த டாபிக் வந்து கொஷின் ஏரியாவிலேருந்து திரும்ப கேட்குறது, அதை நீங்கள் ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க டாபிக்ஸை வந்து படிச்சுக்கோங்க. எந்த டாப்பிக்கும் ஒமிட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டிய டாபிக்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு படிச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் இம்பார்ட்டன்ஸ்லேருந்து கொஷின்ஸ் ஒரு சில டைமில் வருது. ஸோ அதனால் என்ன பண்ணலான்னா, நான் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். கொஷின் ஏரியாவில் ஃபஸ்ட்டு நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி முடிக்கிறது புத்திசாலித்தனம். சரிங்களா? ஸோ ஹார்ட் ஒர்க்கை விட ஸ்மார்ட் ஒர்க் வந்து ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டியில் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் கொஷின் ஏரியான்னு பார்த்திங்கன்னா, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி, அரசுக்கு நெறியுறுத்தும் கோட்பாடுகள். இதிலிருந்துலாம் கண்டிப்பாக கொஷின் வராமல் குரூப் 4 கொஷின் பேப்பரே இருக்காது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மனித உரிமைகள் பற்றி. சரிங்களா? மனித உரிமைகள் பற்றி. அதுக்கப்புறம் தகவல் உரிமை சட்டம், ஆர்டிஐன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? 2005 கொண்டு வந்தாங்க. அந்த ஆர்டிஐ பற்றி கண்டிப்பாக கொஷின் வந்து இருந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாயத்து, அதாவது உள்ளாட்சி அமைப்புகள் பற்றி கொஷின் இருக்கும். சரிங்களா? ஸோ உள்ளாட்சி அமைப்புகள் வந்து கொஷின் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது மத்திய அரசில் பார்த்திங்கன்னா குடியரசுத் தலைவர், சபாநாயகர், அவங்களோட அதிகாரங்கள். சரிங்களா? அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றம். சரிங்களா? அதுக்கப்புறம் அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யார், இந்த மாதிரி. அதுக்கப்புறம் சிஏஜி ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஆர்டிக்கல் வந்து பார்த்திங்கன்னா 148 151 இருக்குது. அந்த சிஏஜி வந்து ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்காம விட்டுறவே கூடாது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாநில அரசை பொறுத்த வரைக்கும் முதல்வர், ஆளுநர். சரிங்களா? ஆளுநரோட அதிகாரங்கள் என்னென்ன. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆளுநருக்கும் மாநில அரசுகளுக்கும் நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா மோதல் போக்குகள் வந்து இருக்குதுன்னு நியூஸில் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ ஆளுநரை பற்றி கொஷின்ஸ் வந்து வரலாம். ஸோ அப்போ ஆளுநரோட அதிகாரங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி உயர்நீதிமன்றம்னா என்ன, எந்தெந்த உயர்நீதிமன்றம் எத்தனை ஸ்டேட்டுக்கு காமனாக இருக்குது. சரிங்களா? முதல்ல ஆரம்பித்த உயர்நீதிமன்றம் எது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக திரும்ப டிஎன்பிசி கொஷினில் இருந்துகிட்டே இருக்குது. சரிங்களா? இப்போது ஒன்றும் இல்லை பார்த்திங்கன்னா, இப்போ சென்னை உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா பாண்டிச்சேரிக்கும் சென்னைக்கும் வந்து காமனாக இருக்குது. சரிங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேரளா உயர்நீதிமன்றம் பார்த்திங்கன்னா லட்சத்தீவு, கேரளாவுக்கும் காமனாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா பஞ்சாப் ஹரியானா உயர்நீதிமன்றம் பஞ்சாப்க்கும் ஹரியானாவுக்கும் காமனாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டேட்டுக்கு பார்த்திங்கன்னா காமனான உயர்நீதிமன்றங்கள் இருக்குது. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி என்ன இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் அதெல்லாம் கொஷின் பார்த்து திரும்ப கொஷின் கேட்குற ஏரியா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஊழல் தடுப்பு நடவடிக்கைகளில் இந்த சிவிசி, சிபிஐ, அதுக்கப்புறம் லோக்பால், லோக் அதாலத், இதெல்லாம் திரும்ப கொஷின் கேட்குற ஏரியாஸ். சரிங்களா? ஸோ இதெல்லாம் இப்போ நான் சொன்னதெல்லாம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் படிக்கணும். சரிங்களா? அதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா மத்திய மாநில உறவுகள், அதெல்லாம் நம்ம அதுலேயும் படிப்போம், அதாவது எக்கனாமிக்ஸ்லேயும் படிப்போம். ஸோ இங்கேயே வந்து நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. சரிங்களா? இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் ஏரியாஸ், அடிக்கடி கொஷினில் கேட்குறது. சரிங்களா? ஸோ இது போக இம்பார்ட்டன்ட் இல்லாமல் சில விஷயங்களும் இருக்குது. அதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கிறது நல்லது. சரிங்களா? அதெல்லாம் என்ன பார்த்திங்கன்னா இந்த முகவுரை பற்றி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குடியுரிமை பற்றி, அதுக்கப்புறம் யூனியன் பிரதேசங்கள் பற்றி. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் இந்த சட்டத்தின் ஆட்சின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. சரிங்களா? ஸோ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சிலபஸில் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எல்லாமே படிக்கணும் தான். பட் நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயங்கள்லாம் நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கும்போது உங்களுக்கு நிறையா கொஷின்ஸ் வந்து அட்டன் பண்ண முடியும். ஒரு 10 கொஷின் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக உங்களால் 8 கொஷின் நீங்கள் இந்த நான் சொன்ன டாப்பிக்லேருந்து வரும். மீதி 2 தான் வந்து பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து வரும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை முதல்ல படிச்சுருங்க. அதுக்கப்புறம் அடுத்த டாபிக்ஸ்க்கு போய்க்கலாம். சரிங்களா? அதேமாதிரி அட்டவணை. சரிங்களா? அட்டவணையிலிருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் எப்போவுமே வந்துடும் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதெல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சட்ட திருத்தம் கேட்டுருவாங்க, ஆர்டிக்கல் கேட்டுருவாங்க. ஸோ அப்போ சட்ட திருத்தங்கள் எல்லாமே நீங்கள் நல்லா படிச்சுக்கணும். நம்மளோட 11th and 12th புக்கில் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் பார்த்திங்கன்னா எல்லா சட்ட திருத்தங்களும் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
அதில் என்னென்ன இம்பார்ட்டண்டான இருக்குது. 42வது சட்ட திருத்தம் பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான சட்ட திருத்தம். அதெல்லாம் திரும்ப திரும்ப கேட்குறது சரிங்களா. குட்டி அரசியலமைப்புன்னு சொல்லக்கூடிய அந்த 42வது சட்ட திருத்தம்லாம் திரும்ப திரும்ப நம்ம கேட்டுகிட்டே இருப்பாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் பஞ்சாயத்து ராஜ் கொண்டு வந்த சட்ட திருத்தம் சரிங்களா 73. ஸோ இதெல்லாம் நமக்கு திரும்ப திரும்ப கேட்குற சட்ட திருத்தங்கள். ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயது வந்து ஒரு வாக்குரிமை. நம்மளுடைய வயதை வந்து எப்போ வந்து வாக்களிக்கும் வயதை வந்து 21 18 கம்மி பண்ணாங்க. 61வது சட்ட திருத்தம் 1988. இதெல்லாம் எப்போவுமே நமக்கு கொஷினில் எடுத்து பார்த்திங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும் சரிங்களா. ஸோ அப்போ இதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டு போகணும். இதிலெல்லாம் வந்தால் தப்பே பண்ணிடக்கூடாது சரிங்களா. அதேமாதிரி 7வது சட்ட திருத்தம் சரிங்களா. அதே மாதிரி மொழிகள் பார்த்திங்கன்னா மொழிகளில் சட்ட திருத்தங்கள்லாம் இருக்கும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் சட்ட திருத்தங்கள்லாம் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும் சரிங்களா. அதேமாதிரி அடிப்படை கடமைகள் வந்து எப்போ கொண்டு வந்தாங்க, அந்த சட்ட திருத்தம் என்ன சரிங்களா. இந்த மாதிரி சட்ட திருத்தங்கள் பற்றி நமக்கு கொஷின் வந்துகிட்டே இருக்கும். அதேமாதிரி ஆர்டிக்கல் ஏதாவது ஒரு 2 ஆர்டிக்கல் இருக்கும் சரிங்களா. ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா. இதை தான் நீங்கள் பாலிட்டியில் பண்ணணும். ஸோ பாலிட்டி வந்து இது வந்து இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ். ஸோ பாலிட்டி எப்படி படிக்கலாம், ஸோ அதுவும் முக்கியம் இல்லை. பாலிட்டி வந்து ஜஸ்ட் லைக் தட் படிச்சுட்டு போயிட்டா போதுமா அப்படின்னா இல்லை. பாலிட்டி எப்படி படிக்கணும்னா நீங்கள் பேசிக் கான்செப்ட்ஸ்லேருந்து படிக்கணும். ஃபஸ்ட்டு அதாவது பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம்னா என்ன, நாடாளுமன்றத்துக்குள்ளே யார் யார் இருக்கா, அப்போ நாடாளுமன்றம் என்னென்ன வேலை செய்யுது, அதுக்கப்புறம் நாடாளுமன்றம் வந்து எப்படி சட்டம் இயற்றுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய மற்ற விஷயங்கள் நாடாளுமன்றம் மாதிரி தான் மாநில சட்டமன்றங்கள் செயல்படும். அப்போ குடியரசுத் தலைவர் மாதிரி தான் ஆளுநர் இருப்பார், அங்கே பிரதமர்னால் இங்கே முதல்வர், அங்கே சபாநாயகர் மாதிரி தான் இங்கேயும் சபாநாயகர், இந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அதே மாதிரி அங்கே வந்து உச்சநீதிமன்றம் இருக்குது, இங்கே உயர்நீதிமன்றம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு எப்படி இருக்குங்க, ஃபஸ்ட்டு என்னென்ன பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கணும் பாலிட்டி பொறுத்த வரைக்கும். சும்மா என்னமோ கொடுக்குறாங்களே அப்படின்னு படிக்காமல் அது என்ன விஷயம் ரியல் டைமில் நமக்கு எல்லாமே பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நமக்கு ரியல் டைமில் நியூஸில் டெய்லியும் கேட்குற விஷயங்கள் சரிங்களா. நீங்கள் பாலிட்டி நல்லா படிச்சிங்கன்னா, நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு பெட்டர் சிட்டிசனாக இருக்க முடியும் சரிங்களா. ஸோ அதனால் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டும் இல்லாமல் பொது வாழ்வில் அல்லது பொதுவாக நீங்கள் ஒரு நல்ல ஒரு சிட்டிசனாக நாட்டுக்கு சேவையாற்றணுனாலும் கண்டிப்பாக பாலிட்டியில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா. நம்மளுடைய அரசியலமைப்புனா நம்ம இந்திய அரசே எப்படி இயங்குது அப்படிங்கிறத நம்மளோட அரசியலமைப்பு. ஸோ அதில் ஒரு சில பகுதிகளில் நம்ம வந்து முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கிறோம். ஸோ அந்த விஷயங்கள் எப்படி அப்படிங்கிறது நீங்கள் ரியல் டைமோட கரண்ட் அஃபேர்ஸ் கூட வச்சு நீங்கள் வந்து படிக்கும்போது இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாகவும் டாபிக்ஸ் வந்து நீங்கள் இதிலேயே படிச்சுக்க முடியும் சரிங்களா. அப்போ பேசிக் கான்செப்ட்ஸை ஃபுல்லாக பாலிட்டியில் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்களோட ரோல் என்ன பண்ண போகிறாங்க, என்ன எதுக்காக அவங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த விஷயங்களும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்கள், அந்த ஆர்டிக்கல் பகுதி என்ன பகுதி அப்படிங்கிறதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிக்கல் பகுதியில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நமக்கு இருக்கிற 25 பகுதிகள் இருக்குது சரிங்களா. அப்போ இந்த 25 பகுதிகளுக்கும் இந்த ஆர்டிக்கல்லேருந்து இந்த ஆர்டிக்கல் வரைக்கும் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பகுதி 1ன்னு வச்சுக்கோங்க. பகுதி 1 வந்து 1 to 4 வரைக்கும் இருக்கும். பகுதி 2னா 5 to 11 வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆர்டிக்கல் வந்துருக்கும் சரிங்களா. அப்போ இதை முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு நோட்டில் ஒரு ஃப்ரண்ட் பேஜில் எழுதி அதை திரும்ப எழுதி பார்த்துக்கணும் சரிங்களா. அப்போ எழுதி 2-3 டைம் எழுதி பார்க்கும்போது பார்த்தே ஃபஸ்ட் எழுதுங்க. அப்புறம் பார்க்காம ஒரு 2 டைம் எழுதி ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அதில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்தால் அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது உங்களுக்கு பகுதி எல்லாமே ஞாபகம் வந்துடும். இப்போ பகுதியெல்லாம் ஞாபகம் வந்துருச்சுன்னா அடுத்து ஆர்டிக்கல் படிக்கும்போது ஆர்டிக்கல் உங்களுக்கு பெருசாக கன்ஃபியூஷன் வராது சரிங்களா. ஸோ அப்போ ரிப்பீட்டடாக திரும்ப நீங்கள் அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்ல பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். நல்ல புரிதலோடு நீங்கள் வந்து பாலிட்டியை வந்து படிக்க முடியும் சரிங்களா. ஸோ இப்படி பாலிட்டியை படிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து வர கொஷின் பேப்பரை தெளிவாக நீங்கள் அட்டன் பண்ண முடியும். தெரியாத கொஷின் சப்போஸ் வந்தால் கூட மேபி இதில் இல்லை இதுவாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட அசம்ஷனில் அந்த கொஷினை நம்ம என்ன பண்ணலாம், கரெக்ட் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அதனால் பாலிட்டியை நல்லா படிங்க. கண்டிப்பாக பாலிட்டியிலேருந்து அட்லீஸ்ட் ஒரு 8 to 9 கொஷின்ஸ் வந்து வந்துடும் சரிங்களா. அதனால் அந்த 8 to 9 கொஷின்ஸை நல்லா பண்ணுங்கள். ஸோ ஒரு சில டைம்லலாம் 12 கூட வந்திருக்கு. பட் ஆனால் மோஸ்ட்லி நமக்கு 9 கொஷின்ஸ் அல்லது 10 கொஷின்ஸ் வரைக்கும் எதிர்பார்க்கலாம் பொலிட்டிக்கல் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் சரிங்களா. ஸோ அப்போ அந்த பாலிட்டியில் வந்து அந்த 9 கொஷின் வருதுன்னா அந்த 9 கொஷினும் கண்டிப்பாக சரியாயிடும் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டியில் நீங்கள் வந்து படிங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்மளோட பாலிட்டி ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் போட்டுட்ருக்கோம். முடிஞ்சது நம்மளோட கிட்டத்தட்ட சிலபஸ் எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோஸும் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்ட்டு. ஸோ நல்லபடியாக படிங்க. ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸை படிங்க. 11th and 12th புக்ஸில் இருக்க பாலிட்டியில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் விஷயம் படிங்க. கண்டிப்பாக பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்ஸ் பத்தாது, வெளியிலிருந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டான விஷயங்களும் படிக்கணும். கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டானா இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இப்போ இருக்கார். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 50வது தலைமை நீதிபதியாக திரு சந்திரசூட் அவர்கள் இருக்கார். அடுத்து நீதிபதி மாற்றுறாங்கன்னா அவர் யார், ஸோ அது கரண்ட் அஃபேர்ஸ். பட் ஆனால் நமக்கு அது பாலிட்டியில் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய விஷயங்கள். ஸோ இந்த மாதிரி கரண்ட் அஃபேர்ஸும் பாலிட்டி லிங்க் ஆகும் சரிங்களா.
அதேமாதிரி தான் ஆளுநர், குடியரசுத் தலைவர், சிஏஜி, சரிங்களா, சபாநாயகர் எல்லாரும் இப்படி தான், சரிங்களா, மாறிட்டே இருப்பாங்க. ஸோ அது கண்டிப்பாக நம்ம ஒரு நாள் படித்தோம்னாலும் அடுத்த நாள் படிக்கிறோம்னா அவர் இருக்காரா இல்லை மாறிட்டாரா அப்படிங்கிறத ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நீங்கள் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் படிங்க. ஸோ அப்படி படிச்சிங்கன்னா நல்ல மார்க் எடுக்க முடியும். ஸோ அனைவரும் வரப்போகிற குரூப் 4ல் நல்ல மதிப்பெண்கள் பெற்று நீங்களும் ஒரு அரசு அதிகாரி ஆகணும்னு சொல்லிட்டு வாழ்த்தி இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம ஜியாகிரஃபி பார்க்கலாம். தேங்க்யூ.